அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துருக்கோம். இந்த மாத பலன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப பார்க்க போறது தை மாத பலன். இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த 12 ராசிக்கும் பொதுப்படையான ஒரு பலனை நம்ம பார்க்க போறோம். தை பிறந்தாலே வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றோம். தை மாசத்துல மெயினா தை அமாவாசை, தை பூசம், பொங்கல் வருது. இந்த தை பொங்கல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். உழவர் திருநாள் இது எல்லாமே நிறைய வருது. இதுல சுப முகூர்த்தமான தினங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 19ஆம் தேதி, அதாவது 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை, தை மாசம் 6ஆம் தேதியும் 20/1/2025 திங்கட்கிழமை, தை மாசம் 7ஆம் தேதியும் 31/1/2025 தை மாசம் 18ஆம் தேதியும் வெள்ளிக்கிழமை வருது. இதெல்லாமே வளர்பிறை முகூர்த்தமா வருது. இந்த வளர்பிறை முகூர்த்தத்துல கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, வெளியூர் வெளிநாடு போறது, சுப நிகழ்ச்சிகள் பண்றது, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு மாதமா இருக்கு. தை பிறந்தால் வழி கண்டிப்பா பிறக்கும். நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை இந்த மாத கோள்களும் ஒரே மாசத்துல கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. இதைத்தான் நம்ம மாத பலனா பார்க்க போறோம். தொடர்ச்சியா விரிவா பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அப்படின்னாலே காற்று ராசி. அவங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரகசியமும் உள்ள வச்சுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களும் கூட. உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான். புதனுடைய தன்மை என்ன தெரியுமா? ஏத்தாருக்கு ஏத்தபடி. அதாவது பாத்தீங்க அப்படின்னா எந்த கிரகத்தோடு சேரக்கூடிய புதன் அந்த கிரகமாவே மாறிடும். நீங்க யாரோட சேர்றீங்களோ அவங்களோட பழக்க வழக்கமா இருக்கட்டும், ஒரு பேச்சுவார்த்தையா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்வீங்க. அப்படிப்பட்ட நேர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசிக்கு இந்த தை மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்களும் தந்துடும். இந்த மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த புதன் பகவான் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் சூரிய பகவானோட இருப்பாரு, இல்லைன்னா ஒரு கட்டம் தாண்டி இருப்பாரு. சூரியன், சுக்கிரன், புதன் மூணுமே பாத்தீங்க அப்படின்னா முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம். ஒரு கட்டம் 2 கட்டத்துக்கு தாண்டி போகாது. சூரியனுக்கு மிக அருகில இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா புதன் பகவான் மட்டும்தான். உங்களுடைய இந்த மிதுன ராசிக்கு இந்த தை மாதம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2024 முடிஞ்சு 2025 பிறந்தது தை மாசம். 24ல வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறத விட 25 சிறப்பா இருக்குமா? இந்த மனசு, எண்ணம், தாட்டு எல்லாமே எல்லாருக்குமே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசிக்கு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தை மாதம், அதாவது தை பிறந்தாலே வழி பிறக்கும்னு சொல்லுவோம். தை மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பண்டிகை முகூர்த்த தினங்கள் எல்லாம் வருது. தை பொங்கல் பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் வருது. ஒரு தமிழ்நாட்டுல தமிழரா பிறந்து தை பொங்கல் கொண்டாடாத நபர்கள் யாரும் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சுப நிகழ்ச்சி, சுபமான ஒரு விஷயம் அப்படின்னா தை பொங்கல். தமிழர்களுக்கு இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு திருநாள்னே சொல்லலாம். தமிழர் திருநாள்னே கொண்டாடுறோம். இருந்தாலும் இந்த தை மாதம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடு கட்டுறவங்களாகட்டும், வண்டி வாகனங்கள் வாங்குறவங்களாகட்டும், வெளியூர் வெளிநாடு போறதா இருக்கட்டும், குழந்தை பேர் உண்டாகிறதா இருக்கட்டும், திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கட்டும், இது எல்லாமே பாருங்கவேன் ஒரு இந்த மார்கழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட தை மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான மாதமா அமையும். அது எல்லா சுபகாரியத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். இந்த தை மாதத்துல, இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள் எங்க இருந்து நமக்கு நல்லது செய்யுது அப்படிங்கிறத தாண்டி அதை விட்டுட்டு உங்களுடைய கர்ம வினை என்ன, உங்களுடைய விதி என்ன. நான் வாழ்நாள்ல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்றவங்களும் உண்டு, வாழ்நாள்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய நபர்களும் உண்டு. இது எல்லாமே அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து. இந்த ராசியில, இந்த நட்சத்திரத்துல பிறந்து, இந்த பிறப்புல, இந்த பிரபஞ்சத்துல இந்த பிறவி எடுத்ததுல
நம்ம இதைத்தான் அனுபவிக்கணும், இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இது பண்ணணுங்கிற ஒரு முடிவு எடுத்து வாழக்கூடிய ஒரு விஷயம்தான் விதி. அப்படி வாழ்க்கையில நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லா கஷ்டத்தை அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்வது சனி பகவானுடைய வேலை. அப்படிப்பட்ட சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3வது மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆவாரு. அப்படி பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான பாதிப்பு இல்லை. இருந்தாலும் இந்த சனி கிரகம் பெயர்ச்சி ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுமோ, நல்லது பண்ணுமோ கெட்டது பண்ணுமோங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும். எந்த ராசியில், அதாவது கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மீன ராசிக்கு ஜென்மச்சனி, சனியினுடைய தாக்கம் 100% இருக்கும். இந்த மேச ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விரயச்சனி, கும்பராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத சனி. அது இல்லாம அர்த்தாஷ்டம சனி உண்டு, கண்ட சனி உண்டு, அஷ்டம சனி உண்டு. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது 3மே 2.5 வருஷம் சனியினுடைய தாக்கம் இருக்கும். இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் என்பது ஒரு ராசியில சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய நேரத்துல இருந்து முன்னாடி ராசியும் பாதிக்கும், பின்னாடி ராசியும் பாதிக்கும். அப்ப அதுதான் 7.5 சனியினுடைய தாக்கம். 7.5 ஆண்டு காலங்கள் தொடர்ச்சியா பாதிப்பு இருக்கு, 7.5 ஆண்டு காலங்கள் நல்லது இருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணமே அதுதான். 7.5 ஆண்டு காலத்துல வாழ்க்கையில படாத கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் பட்டு 0 லெவலுக்கு போகிறவங்களும் உண்டு. 0 லெவல்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேற்றத்தை சந்திச்சு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றதும் உண்டு. அவரவருடைய கர்ம வினை விதி ஜாதகத்தை பொறுத்து. உங்களுடைய விதி ஜாதகத்தை முதல்ல நீங்க பாருங்க. பார்த்து உங்களுடைய விதி ஜாதகத்துல உங்களுடைய கர்ம வினையில நீங்க நல்லதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்டதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, உங்களுடைய லக்னம் நல்லா இருக்கா, லக்னாதிபதி நல்லா இருக்கா. மேசராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் ஆரம்பிச்சு பங்குனி மாசம் மீன ராசியில வந்து இருக்காரு சூரியன். எந்த ராசியில அவர் பயணம் செய்யும் போது எப்ப குழந்தை பிறக்குதோ, எந்த ராசி எந்த நட்சத்திரம் எத்தனாம் பாதத்துல பிறக்குதோ அத லக்னமாகும். ராசி சந்திரன் எந்த இடத்துல பயணம் செய்யறாரோ அந்த ராசிய அந்த நட்சத்திரம் பாதத்தை ஜென்ம நட்சத்திரம்னு சொல்றோம். அதத்தான் உடல் உயிர் ரெண்டுமே அதுதான். அப்ப சூரியன் சந்திரனுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ராசி நல்லா இருக்கணும், ராசிநாதன் நல்லா இருக்கணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் தசாபுத்திங்க. லக்னாதிபதி சுபஸ்தானம் பெறுவதோ, சுப கிரகத்தோடு எதோனும் சேர்ந்து இணைவு பெறுவதோ, இல்ல லக்னத்தை ஏதாவது குரு சுக்கிரன் இந்த மாதிரி சுப கிரகங்கள் ஏதாவது பார்ப்பதோ உங்களுடைய வாழ்க்கையிலேயோ ஒரு தசாபுத்தி நல்ல நேரங்கள்லயோ வாழ்க்கையில சிறப்படைய வாய்ப்பு உண்டு. லக்னம் நல்லா இல்லை, லக்னாதிபதி நல்லா இல்லை, ராசி நல்லா இல்லை, ராசிநாதன் நல்லா இல்லை, நீசமோ வக்ரமோ அஸ்தமனமோ இந்த இல்ல திதி சூன்யத்துக்குள்ள அகப்பட்டுக்கிறதோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் எல்லாமே என்னாதான் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் முயற்சிகள் அவ்வளவு பலன் அளிக்காது. அது நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம ஜாதகத்தை பார்க்கிறோம். தொழில் பண்றதா இருக்கட்டும், வெளியூர் போறதா இருக்கட்டும், வெளிநாடு போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கும், உங்களுடைய அடிப்படையான இந்த அடிப்படை ஜாதகத்தை பார்த்து அதன் மூலியமா செயல்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வாய்ப்புகள் கிடைக்க அதிக வழி உண்டு. இப்போ இந்த தை மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்து நாள் உண்டு. இந்த வாஸ்து நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்து வீடு கட்டணும் புதுசா அப்படின்னு நினைக்கிறவங்க தை மாசத்துல இருக்கக்கூடிய வாஸ்து நாள்ல போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடு அப்படிங்கிறது கடன் வாங்கி வீடு கட்டினாலும் அதுல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். வீடு கட்டி முடிச்சிருவாங்க, அப்படிப்பட்ட அமைப்பு வந்துடும். பழைய வீடு வாங்குறது, பழைய வீட்டை புனரமைக்கிறது, பழைய வீட்டை வேலை பார்த்து வச்சுக்கிறது, புது வீடு கட்டுறது, இடத்தோட அப்படியே வீட்டோட வாங்குறது, இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரவருடைய கர்ம வினைக்கு ஏற்றால் போல் நீங்க இப்படித்தான் வாங்கணும் வாழணும்னு விதி இருக்குன்னா அது மாறவே மாறாது. அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிதுனராசினியர்கள் எப்பவுமே வந்து ஒரு தனித்தன்மை கொண்டவர்கள். எப்படி இருந்தாலும் எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் ஒரு வாழ்க்கையை வழி நடத்தக்கூடியவர்கள் தான். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பாதங்கள் அதுல வரும்.
செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகனுடைய வழிபாடு, முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். திருமணம் ஆகாத நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு என்பது நல்ல ஒரு சிறப்பான விஷயத்தை தரும். அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. திருமணத்துக்காக எப்படி போய் சாமி கும்பிடணும், அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு, வண்டி வாகனம் வாங்குறதுக்கு, திருமணம் ஆகுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முறைகள் இருக்கு. அப்படி நீங்க அதெல்லாம் கடைபிடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த மேசர மிருகசீரிச நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிருகசீரிசம் நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா உடைந்த நட்சத்திரம்னு சொல்லுவோம். பொதுவா செவ்வாயுடைய நட்சத்திரம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பாதம் ஒரு ராசிலையும் இன்னும் 2 பாதம் இன்னொரு ராசிலையும் அப்படித்தான் அமையும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த மிருகசீரிசத்துக்குமே இந்த தை மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக தான் இருக்கு, பயப்பட வேண்டியதில்லை. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். நம்ம சொன்ன விஷயம் பூராமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த திருவாதிரைக்கு வந்து நல்லா பொருந்தும். ஏன்னா நல்ல சிரிப்பு, அடுத்தவர்களை கவரக்கூடிய பேச்சுவார்த்தை, நல்ல திறமை, வெளியூர் வெளிநாடு போறது, தொழில முன்னேற்றத்தை ஏற்படுத்துறது. ராகுடைய நட்சத்திரம். அப்ப எப்படி இருக்கும், எதுலையுமே பிரம்மாண்டமா செயல்படுவாங்க. சின்ன விஷயமா இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். அப்ப அவருடைய வாழ்க்கையா இருக்கட்டும், பயணமா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும், வண்டி வாகனம் வாங்குறாங்க அப்படின்னா அவருடைய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 பேர் நம்மளுடைய கார் வாங்குறோம் அப்படின்னா திரும்பி பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு அமைப்பு கொண்டவர்கள். ஒவ்வொருவருடைய ஜாதகத்துல வந்து 100க்கு 50% பாதிப்பு இருந்தாலும் 50% நல்லா இருக்கு. பணக்காரர்களா இருக்காங்க, ஏழையா இருக்காங்க, இதெல்லாம் தாண்டி அவரவருக்கு ஏழ்மையில இருந்தா அவருக்கு தகுந்த சூழ்நிலை, கஷ்ட சூழ்நிலைகள் இருக்கும். பணம் நிறைய கோடி கோடியா வச்சிருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு தகுந்த சூழ்நிலைகள் இருக்கும். உடல் நலம், மனநலம், குழந்தை, எத்தனை பேர் வந்து இன்னைக்கு கோடீஸ்வரனா இருந்தும் குழந்தையெல்லாம் இல்லாம இருக்காங்க. அப்ப அவங்களுடைய வழி எப்படி இருக்கும்? பணங்காசு மட்டும் வாழ்க்கை இல்லை, வாழ்வதற்கு பணங்காசு ரொம்ப முக்கியம்தான். இருந்தாலுமே வாழ்க்கை இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் ஒரு நல்ல நிலைமையில இல்லாதவர்கள்ட்ட கூட இன்னைக்கு பணம் இருக்கு. ஏழ்மை நிலையில உள்ளவர்கள்ட்ட கூட இன்னைக்கு பணம் இருக்கு. ஆனா அதை கொடுத்து வாங்குறது ஒரு நம்பிக்கை நாணயங்கிறது இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை என்பது சிறப்பாக இருந்தாலும் பணங்காசு, திடீர் யோகம், அதிர்ஷ்டம் எல்லாமே வந்து மொத்தமா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா மாதக்கோள்களை வச்சுதான். அப்படிப்பட்ட இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு. தை மாசம் புனர்பூச நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பாதங்கள், 3 பாதமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே ஒரு அமைதி குணத்தை கொண்டவர்கள். இந்த அமைதி குணமே இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அமைதி குணமாகப்பட்டது நல்ல புத்தி, யோசனை, அடுத்தவர்களை கவரக்கூடியது, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு மனசு மாற்றம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2024 25 அப்படிங்கிறது நல்ல ஒரு வாய்ப்புகள்னே சொல்லலாம். இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்குமே, அதாவது மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம் 3மே நல்ல அமைப்பு கூட உண்டு. நன்றி, வணக்கம்.